வெல்கம் டு சமையல் கதைகள் சேனல். பிரியாணி சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் பொன்னராக ஆகிற மாதிரி வறுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னராக ஆகிற மாதிரி வதக்குங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கு கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணுங்கள். சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கனில் ஸ்மெல் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நான் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். இது கறி நல்லா உருண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த கறியோட ஷேப் மாறினதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, கொத்தமல்லி பவுட்ரு அதோட வாசனை போகிற வரைக்கும் வணக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா கறி நல்லா உருண்டு வரும்னு சொல்லுவாங்க. கறியோட ஷேப் ஸ்ட்ரக்சர் மாறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 2 டம்ளர் தண்ணியும் எனக்கு போதுமானது கறி வேகிறதுக்கு. இதை 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 15 நிமிஷங்கிறது அது போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் ஓவர் குக் ஆகும்போது உங்களுக்கு கறி லப்பர் மாதிரி உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மினிமம் 15 நிமிஷத்தில் நீங்கள் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி, உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிரேவியை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருங்க. இதுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 175 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் பட்ஜெட் வந்துச்சுங்க.